நாம் இன்று குஜராத்தில் உள்ள சோம்நாத் கோவிலை பற்றி பார்க்க போகின்றோம். சோம்நாத் கோவில் மிகவும் பழமையான மிக புனிதமான சிவாலயங்களில் ஒன்றாகும். இது 12 ஜோதிலிங்கத்தில் முதன்மையானதாக கருதப்படுகின்றது. இங்கு சிவபெருமான் முடிவற்ற ஜோதியாக விளங்குகின்றார். பண்டைய காலத்தில் சந்திரன் மன்னன் தக்ஷனின் 27 மகள்களை திருமணம் செய்தார். ஆனால் அவர் ரோகிணியை மட்டும் அதிகமாக நேசித்தார். மற்ற மனைவிகளை புறக்கணித்தார். இதனால் கோபமடைந்த தக்ஷன் சந்திரனை தனது ஒளியை இழந்து மெதுவாக மங்கும் வகையில் சாபமிட்டார். இந்த சாபத்தின் விளைவாக சந்திரன் ஒளியை இழந்து உலகமே இருளால் சூழப்பட்டது. இதனால் தேவதைகள் மற்றும் முனிவர்கள் கவலைப்பட்டு சிவபெருமானை வேண்டிக்கொள் சந்திரா என்று வலியுறுத்தினர். சந்திரன் பிரபாஸ் கடற்கரைக்கு வந்து கடுமையான தவம் செய்து சிவபெருமானை வேண்டினார். அவரது பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் சாபத்தை பாதி அளவில் நீக்கினார். மாதத்தின் பாதியில் சந்திரன் தேய்வான், மற்ற பாதியில் வளர்வான். இதுவே இன்று சந்திரனின் வளர்ச்சி தேய்வுக்கு காரணம். நன்றியால் சந்திரன் சிவபெருமானுக்கு ஒரு பொன்னிலான கோவிலை கட்டினார். அதுவே சோம்நாத் கோவில் என்று பெயர் பெற்றது. சோம்நாத் என்றால் சந்திரனின் இறைவன் என்று பொருள். சோம்நாத் கோவில் அதன் புராண கதைக்கு மட்டுமல்ல, அதன் உறுதியான வரலாற்றுக்கும் புகழ் பெற்றது. பல நூற்றாண்டுகளாக இது பல முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. 11ஆம் நூற்றாண்டில் கஜினி முகமது போன்றவரால் படையெடுக்கப்பட்டு தாக்கப்பட்ட கோயிலும் ஆகும். பக்தர்களும் அரசரும் மீண்டும் மீண்டும் இதை எழுப்பினர். இறுதியாக 1951ஆம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வழிகாட்டுதலில் இன்றைய வடிவம் உருவாக்கப்பட்டது. சோம்நாத் கோவில் நம்பிக்கை, தைரியம் மற்றும் நிலையான பக்தியின் சின்னமாக இருக்கின்றது. இந்த கோவில் குஜராத்தின் நிலமும் கடலும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவில் காலத்தின் சுழற்சியை சந்திரனின் நிலையில் குறிக்கின்றது. அகந்தையை விட பக்தி வெற்றி பெறும் என்பதை உணர்த்துகின்றது. எவ்வளவு இருள் சூழ்ந்தாலும் உண்மையான பக்தி வாழ்க்கையில் ஒளியை மீண்டும் கொண்டு வரும். சந்திரன் தனது ஒளியை மீண்டும் பெற்றது போல நம்பிக்கை இழந்ததை மீண்டும் பெற உதவும். இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.